வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப்பெருமக்களே, வணக்கம். இன்னைக்கு வந்து பப்பட் வார்ப்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். பப்பட் வார்ப்புங்கிறது வந்து ஒரு லேயரை நம்ம இஷ்டத்துக்கு மேனிபுலேட் பண்ணுறதுக்கு பப்பட் வார்ப்பு யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக இந்த லேயரை நம்ம வந்து வடிவில் மட்டும் கட் பண்ணி தனியாக ஒரு லேயராக எடுத்துட்டேன். ஸோ இதை நான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கட் அவுட் பண்ணி எடுக்கலாம். நம்ம போய் முன்னாடியே பார்த்தாச்சு. ஸோ அதே தான் பென்டூல் வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பப்பட் வார்ப். கையை வந்து நான் இஷ்டத்துக்கு நான் மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன். கையை மேலே கொண்டு போகணும், அப்படி இல்லைன்னா அந்த தலையை மட்டும் பெருசாக்கணும். இந்த விஷயங்கள்லாம் வந்து நார்மலாக பண்ணுறதை விட பப்பட் வார்ப் வச்சு பண்ணிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல லேயரை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு எடிட் போய்ட்டு பப்பட் வார்ப்னு வந்தோடனே இப்படி மெஷ்ஷாக வரும். ஸோ மெஷ் இருக்கு வச்சுக்கலாம், இல்லைனாலும் இங்கே போய்ட்டு ஷோ கொடுத்துக்கலாம். இப்போ எப்படி அப்படின்னா ஒரு இடமா டாட் ஆணி அடிக்கிற மாதிரி ஆணி அடிக்க வேண்டியது தான். நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் ஆணி அடிச்சு நவுத்துனீங்க அப்படின்னா மொத்தமாக நவரும். ஸோ எல்லாமே நவரக்கூடாது, தலை மட்டும்தான் நவரணும், கழுத்து வரைக்கும் மட்டும்தான் நவரும். அப்படின்னா ரெண்டு ஷோல்டர்கிட்ட இன்னும் ரெண்டு ஆணி அடிச்சிட்டோம்னா தலை மட்டும்தான் நவரும். இங்கே இருக்க எதுவுமே நவரக்கூடாது, தலை மட்டும்தான் நவரும். அப்படின்னா எங்கெல்லாம் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ இங்கெல்லாம் முட்டி கால் ஆணி எங்கே பார்த்தாலும் அடிச்சாச்சு. ஸோ எந்த ஆணியை பிடிச்சி நவுத்துறனோ அது மட்டும்தான் நவரும். இதுதான் வந்து பப்பட் வார்ப்பு. மிச்சம் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்கும். எதை பிடிச்சி நவுத்துறனோ அது மட்டும் வளையும். ஸோ இங்கே கொண்டு வரலாம், இப்படி மாற்றலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். ஒரு வித்தியாசமான ஷேப்புக்கு நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா பப்பட் வார்ப்பை வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பப்பட் வார்ப். ஆணி அடிக்கணும். ஆணி அடிச்சு எந்த ஆணியை மேனிபுலேட் பண்ணணுமோ அந்த ஆணியை கிளிக் பண்ணி நீட்டிக்கலாம், சுருக்கமாக்கிக்கலாம், எந்த டைரக்ஷன் வேணாலும் மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்துருவோம். மோட்ஸ் இருக்குது. ரிஜிட்டு, நார்மல், டிஸ்டார்ட்னு இருக்குது. ரிஜிட்டு நார்மல்லாம் வந்து குறைய ஒரே மாதிரி தான் ரிசல்ட் இருக்கும். ரிஜிட்னா கொஞ்சம் ரிஜிட்டாக இருக்கும் நார்மலை விட, அவ்வளோதான். அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் பண்ணணும். பட் கொஞ்சம் லைட்டாக ரிஜிட்டாக இருக்கும். ஸோ இதில் ஒன்றும் அவ்வளோ உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது. பட் ஆனால் டிஸ்டார்ட்டில் நிறைய வித்தியாசம் தெரியும். இப்போது இங்கே பார்த்தீங்களா கையெல்லாம் பெருசாகிடுச்சு. நார்மல் மோடு வைக்கிறேன். இப்போது டிஸ்டார்ட் மோடில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். வடிவேலோட தலையை மட்டும் பெருசாக்கணும் அப்படின்னு வச்சுப்போம். எழுப்பிட்டு பப்பட் வார்ப் போகிறேன். மிச்சம் எல்லாத்துக்கும் ஆணி அடிச்சுட்டு தலையை மட்டும் கிளிக் பண்ணி இழுத்துன்னு வைங்களேன். டிஸ்டார்ட் மோடில் வச்சு தலையை மட்டும் குத்தி கிளிக் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா அது மட்டும் பெருசாகிடும். ஸோ இதெல்லாம் அப்படி இருக்கும். இதெல்லாம் இதுவும் பெருசாகணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் சேர்ந்து மொத்தமாக பெருசாகும். ஸோ அந்த கார்ட்டூன் எஃபெக்ட் மாதிரி வந்துடுச்சு. ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சிங்கன்னா தனியாக இங்கே வந்துடும். மறுபடியும் பப்பட் வார்ப் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இதுதான் வந்து நார்மலு, டிஸ்டார்ட்டு, ரிஜிட்டு. டென்சிட்டி அப்படின்னா இந்த மெஷ்ஷோட டென்சிட்டி நிறைய இருக்கிற கம்மியாக நார்மலு. இன்னும் நிறைய மெஷ் வேணும்னாலும் மெஷ்ஷு கூட போக ஷார்ட்டர் ஏரியாலேயும் உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல் வரும். அதோட எக்ஸ்பென்ஷனு கிட்டக்க இருக்கணுமா, உள்ளே மைனஸில் போகலாம், எல்லாம் அந்த மெஷ்ஷை தாண்டியே வெளில வந்து மிச்ச மெஷ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரோலை மாற்றும் போது மாறும். அதுதான் அந்த எக்ஸ்பென்ஷனு. இது வந்து மெஷ் வியூ, நாட் வியூ. இது இப்போ வந்து பின் டெப்த். இது வந்து இந்த மெஷ்ஷிலே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த கையை பெருசாக்கி முன்னாடி கொண்டு வரேன். ஸோ மெஷ்ஷை இப்போ வந்து வடிவேல் மூஞ்சிக்கு முன்னாடி வந்துட்டு கை இப்போ பின்னாடி போகணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி பின்னாடி கொண்டு போயிடலாம். மறுபடியும் முன்னாடி வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி வரும். ஸோ ஒன்று மெஷ் இன்ட்ராக்ட் பண்ணுறத அந்த பின்னோட டெப்த்தை குறிக்க தான் இந்த இது. நெக்ஸ்ட் இருக்குது ரொட்டேட்டு. ஆட்டோ ஃபிக்ஸட் ரொட்டேட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் போட்டுக்கலாம். இப்போ எந்த டாட் பின்னை கிளிக் பண்ணியிருக்கணும் அந்த பின்னுக்கு 180 டிகிரியில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா அப்படியே ரொட்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோ ரொட்டேட்னால் நீங்கள் வந்து இங்கேயே வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பின்னை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த சர்க்கிள் மாதிரி க்ரியேட் ஆகும். அப்போது அந்த ஓரத்தை பிடிச்சி கிழிச்சிங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ டிஸ்டார்ட்டில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெருசாகுது, இல்லைன்னா சும்மா ரொட்டேட் மட்டும்தான் ஆகும். அதே மாதிரி இதே ஆல்ட்டை கிளிக் பண்ணிட்டு பின்னு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பின்னெல்லாம் டெலிட் ஆகும். அப்படி இல்லைன்னா பின்னை கிளிக் பண்ணிட்டு நார்மல் டெலிட் கூட பண்ணலாம். இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி இங்கே டெலிட் பண்ணி கூட கொடுக்கலாம். அதேமாதிரி மிச்சம் இருக்கிறதெல்லாம் இங்கே பார்த்தா அதே ஆப்ஷன்ஸ் தான் வரும். பிரிங் ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, அதுதான் ரிமூவ். மொத்தமாக எல்லா பின்னையும் செலக்ட் பண்ணுறது, மெஷ்ஷை கொடுக்குறது அதே தான். மேலே இருக்கிறது தான் இந்த இதுலேயும் வருது. டெலிட் பண்ணுறேன்னா டெலிட் பண்ணிடும். ஸோ இதுதான் அந்த பப்பட் வார்ப் யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ கெஞ்சி கேட்குறேன், முடிச்சுட்டு போ. முடிச்சிருவாங்கப்பா.